வாய் துர்நாற்றம். பொதுவா வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு பல காரணங்கள் சொன்னா கூட, நம்ம சாப்பிடுற பொருள மாவு பண்டத்த அதிகமா சாப்பிடுறது. எண்ணெயில பொரிச்ச எந்த பண்டங்களா இருந்தாலும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடே டைம் தவறி சாப்பிடுவாங்க. அப்படி டைம் தவறி சாப்பிடுறதுனால என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ள தேவையில்லாத புரதங்கள் தங்கி, அமிலத்தன்மை அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமிலத்தன்மை அதிகமா சுரக்கும்போது என்ன ஆகும்? வயிற்றுக்குள்ள புண் ஏற்படும். அப்படி புண் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே யாராவது பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வாய் அப்படியே துர்நாற்றம் வீசும். அதுக்கு ரொம்ப 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 எளிமையா கிடைக்கக்கூடிய புதினா இலைய வச்சு தான் இன்னைக்கு நம்ம காய்ச்ச போறோம். அதே மாதிரி அது கூட அதிமதுரம்னு ஒரு மூலிகை. அது எஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த அதிமதுரத்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த தீநீரோடு சேர்க்கிறோம். இந்த புதினான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இயற்கை தந்த வரப்பிரசாதத்திலே புதினாவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த புதினாவுக்கு எத்தனையோ நோய்க்கு மருந்தா பயன்படுது. உடல்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. தேவையில்லாத நச்சு நீர்கள் தங்கி அந்த பாதிப்பு இருப்பவர்களுக்கெல்லாம் புதினா ஒரு காயகல்ப மருந்துன்னு சொல்லலாம். அந்த வகையில் சரியா தூக்கம் வரல, எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு டென்ஷனாக இருக்குது, படபடப்பாக இருக்குது, எனக்கு தேவையில்லாத மனச்சிதைவுகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் கூட புதினா ஒரு மருந்தாக அமைது. இன்றைக்கி நம்ம வாய் துர்நாற்றத்திற்கு புதினாவை வச்சு ஒரு தீநீராக காய்ச்ச போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை அதற்காக பயன்படுத்துகின்றோம். அடுத்ததா அதிமதுரம். இயற்கையிலே அந்த அதிமதுரம் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையோடு இருக்கும். அதிமதுரம் சொன்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா, அல்சருக்கு அருமையான மருந்துப்பா, கண் கண்ட மருந்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்சர்லே பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், டியோடினல் அல்சர்னு 3 வகையான அல்சர் சொல்லுவாங்க. எந்த அல்சர் இருந்தாலும் வாய் துர்நாற்றம் நிச்சயமாக அவங்களுக்கு வந்துடும். அப்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றாத வாய் துர்நாற்றம் எப்படி சரியாகும்? அதுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம ஒரு தீநீரை ரொம்ப 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 எளிமையாக காய்ச்ச போகிறோம். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட அதிமதுரத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்துகிறோம். இது நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஒரு 200 மில்லி தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த பாயில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்துடும். தேவையான அளவுக்கு கற்கண்டு சேர்க்கலாம். ஐயா, எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கு ஒவ்வாமை ஆகுது சர்க்கரை சேர்த்தானா, நீங்கள் சர்க்கரையை அதை கற்கண்டு சேர்க்காமல் சாப்பிடலாம். பெரும் பகுதி பெருங்கற்கண்டு துணை மருந்தாக நம்ம பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா, அல்சர் பேஷண்ட்டு சரியான முறையில் சாப்பிட முடியாது. ஜீரண கோளாறு, செரியாமை, நெஞ்சு எரிச்சல், படபடப்பு, சாப்பிட்ட உடனே ஹோ அப்படின்னு ஒரு ஏப்பம் விடுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு காயக்கல்ப மருந்தா பெருங்கற்கண்டு பயன்படுது. அதனால் இந்த மருந்தோடு பெருங்கற்கண்டை துணை மருந்தாக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பெருங்கற்கண்டு அளவோடு பயன்படுத்தி இந்த தீநீரை காய்ச்சி வாய் துர்நாற்றம் இருப்பவர்களுக்கு காலை மாலை இருவேளை 50 மில்லி அளவிற்கு தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் 15 இலிருந்து 20 நாட்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை அவர்கள் உணர்வார்கள்.